இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுது நம்மை இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின 7 வார்த்தைகள்ல 5வது வார்த்தையான தாகமா இருக்கிறேன், அதை பத்தி நான் மத்தியில பேச போறேன். இப்போ நம்ம ஜென்ரலா பார்த்தோம்னா நமக்குலாம் தாகமா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஜூஸ் குடிப்போம், ஐஸ் வாட்டரு, இல்லை இளநீ, இல்லை அதே மாதிரி மோர், இந்த மாதிரி குடிப்போம். ஆனா வேதாந்தத்துல இன்னொரு தாகம் இருக்கு. அது என்னன்னா ஆத்ம தாகம். அந்த தாகத்தை தீர்க்கக்கூடிய வார்த்தையை தான் நான் இன்னைக்கு உங்க மத்தியில் சொல்ல போறேன். எடுத்து வாசிப்போம். யோவான் 19வது அதிகாரம் 28வது வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து தேவ வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கேன் என்றார். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வெறுமையா தாகமா இருக்கிறேன் என்று சொல்லிருக்கலாம். ஆனா எதற்காக தேவ வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக எல்லாமே முடிந்தது என்று தாகமா இருக்கிறேன் என்று சொல்லணும்? இதுல 2 விதமான தாகம் இருக்கு. ஒண்ணு சரீர பிரகாரமான தாகம். ஏன்னா அவர் மனுஷகுமாரனா அந்த பூமிக்கு வந்தார், அதனால அவருக்கு சரீர பிரகாரமான தாகம். 2வது ஆத்ம தாகம். ஏன்னா அவர் மனுஷகுமாரனா இருந்தார், அதனால அவருக்கு ஆத்ம தாகம். இப்போ முதலாவது நம்ம சரீர தாகத்தை குறித்து நம்ம பார்ப்போம். ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டு கடைசி ரத்தம் சொட்டு வரைக்கும் சிலுவையில் பாடுபட்டார். இப்ப நம்ம சிலுவை தண்டனை குறித்து பார்க்கணும்னா இந்த தண்டனை ரோமர் காலத்துல ஆரம்பிச்சது. ஆனா இந்த தண்டனையை ரோமர்களுக்கு கொடுப்பாங்க. யார் யாருக்கு கொடுப்பாங்கன்னா கொள்ளையர்கள், அடிமைகள், திருடர்கள், இந்த மாதிரி ஆளுநர்களும் ரொம்ப கொடுமையான தண்டனை கொடுப்பாங்க. சிலுவை தண்டனை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த வேதனையை மறக்கதான் கசப்பான தண்ணீரை கொடுத்தாங்க. இதே போல ஏசப்பா அந்த தண்ணீரை குடிச்சாரா இல்லையா? நம்ம எடுத்து வாசிப்போம். மத்தேயு 27:34வது வசனம். கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லா இருந்தார். கசப்பு கலந்த காடியை அவருக்கு கொடுத்து கொடுத்தாங்க. அவர் அதை ருசி பார்த்தார், ஆனா குடிக்கவில்லை. இப்போ 2வதாக மார்க்கு 16வது அதிகாரம் 23வது வசனம். வெள்ளை போலவும் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் அவருக்கு குடிக்கவில்லை? சரீர பிரகாரமான தாகம் ஏற்பட்டது, ஆனா அவர் அந்த காடியை குடிக்கல. இப்போ 18 மணி நேரம் பாடல் அனுபவித்தார். சிலுவோட வெயிட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 150 கிலோ. அப்போ ஆண்டவர் எவ்வளவு பாடல் அனுபவிச்சிருப்பாரு? கடைசி சொத்து ரத்தம் சுந்தர வரைக்கும் அவ்வளவு பாடல் அனுபவிச்சார். எதற்காக அவ்வளவு பாடல்கள்? ஏன்னா வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக பிதாவின் சித்தம் முழுமையாக நிறைவேறதான் அவர் தன்னுடைய சரீரத்தின் தாகத்தையும் பொருட்படுத்தாம அந்த காடியை குடிக்கல. இப்போ வேத வாக்கியம் பிதாவின் சித்தம் அப்படின்னா என்ன? வேதத்தில் அனைவருக்கு தாகம் ஏற்பட்டது. இதுல நம்ம 3 பேரை பத்தி நம்ம பார்ப்போம். முதலாவதாக ஆகாருடைய பிள்ளைக்கு தாகம் ஏற்பட்ட போது ஆண்டவர் ஒரு தண்ணீர் துறவை ஏற்படுத்தினார். 2வது சிம்சோன் கிட்டத்தட்ட 1000 பிரேசர்கள் கொண்டான். அப்பொழுது அவன் ரொம்ப சோர்வடைஞ்சு போய் ஆண்டவர்கிட்ட கேட்டான். அந்த பள்ளத்தாக்குல சிம்சோனுக்கு ஒரு தண்ணீர் துறவு திறந்தார். 3வது நம்ம பார்த்தோம்னா இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல கண்மலையை திறந்து எத்தனையோ பேருக்கு, அதாவது லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு தண்ணீர் கொடுத்தார். தேவன் நம்ம யாரையுமே கைவிடல. ஆனா இந்த இடத்துல ஏன் ஆண்டவர் ஒரு இமிழ் பொழுது கைவிட்டார்? ஏனென்றால் நமக்காக தான், நம்முடைய மனுஷங்களுக்காக நம்ம ஆண்டவர் இமிழ் பொழுது கைவிட்டார். அவருடைய சொந்த குமாரனையே மனுஷனுடைய பாவங்களுக்காக தான் அவர் சிலுவையில் மரித்தார், சிலுவையில் மரிக்க அனுமதித்தார்.
இதுதான் பிதாவின் சித்தம். இப்ப இரண்டாவதாக ஆத்ம தாகத்தை பற்றி நம்ம பார்ப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாகவும் இருந்தார், தேவகுமாரனாகவும் இருந்தார். ஆண்டவர் அடிபட்டு பாடுபட்டு உபோதனத்தை அனுபவித்த நேரத்திலும் முதலாவது நம்ம கேட்ட வார்த்தை பிதாவே இவர்களை மன்னியும் என்று மனுஷர்களுக்கு ஒரு மன்னிப்பை உண்டு பண்ணினார். இவர்கள் செய்கிறது என்னென்று தெரியாமல் செஞ்சுட்டு இருக்காங்களே அப்படின்னு அந்த உபோதனத்திலும் நமக்காக வேண்டுதல் செய்து நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இரண்டாவதாக சொன்னது, இன்று என்னுடன் கூட பரதேசியில் இருப்பார். இந்த இடத்துல கல்வனுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்கிறார். மூன்றாவது நம்ம பார்த்துக்கோம்னா, அவர் தேவனுடைய குமாரன், என்னதான் தேவனுடைய குமாரனா இருந்தாலும் மரியாதை மூலமாக தான் இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் தன்னுடைய தாயையும் கைவிடாமல் இதோ உன் மகன் என்று யோவானுக்கு அந்த தாய்க்கு ஒரு அரவணைப்பை உண்டு பண்ணுகிறார். நம்முடைய தேவன் எவ்வளவு ஒரு நல்ல தேவன் என்று பாருங்களேன். பிதாவால் கைவிட்ட போதும் மனுஷர்கள் ஒருவரும் கைவிடப்படக்கூடாது என்பதற்காக மனுஷனுடைய பாவத்தை சுமந்து அந்த தாகத்தை தீர்ப்பதற்காக தான் அவர் தாகமாக இருந்தார். கண்களை மூடுவோமா? சோதரம் ஆண்டவரே, சோதரம் ராஜா, துதிக்கிறோம். தாவே, எங்களுக்காக சிலுவையில் மரித்தீர் ஆண்டவரே, எங்களுக்காக ஜீவன் விட்டீர் ஆண்டவரே, எங்களுக்காக கடைசி ஒரு சொட்டு ரத்த வரைக்கும் எங்களுக்காக சிந்தினீர் ஆண்டவரே. கர்த்தாவே, என்னுடைய பாவங்களுக்காக ஆண்டவரே நான் சிலுவையில் மரித்தீர் ஆண்டவரே. கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை தாயத்துக்கு திருப்பைக்காக நன்றி செலுத்துறோம். கர்த்தாவே, கர்த்தாவே, நீங்க பேசுறதுக்காக நன்றி செலுத்துறோம். கர்த்தாவே, கர்த்தாவே, வீடியோ பார்க்குற ஒவ்வொருவருமே பேசுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, எல்லாருக்கும் உங்க கர்த்தரை ஒப்புக்கொடுக்கிறோம். நீங்களே பொறுப்படுத்தி வழிநடத்துங்க. உங்களுடைய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென்.